குட்டி யானை உயிரிழந்ததை அடுத்து அங்கு ஆக்ரோஷமாக சுற்றி வரும் 2 யானைகளை அப்புறப்படுத்தும் முயற்சியில் வனத்துறை எந்த அளவு ஈடுபட்டு வருது நேசராஜ்? பாத்தீங்கன்னா மேடம், இப்போ பாத்தீங்கன்னா அந்த யானை வந்துகிட்டு இந்த ரோட்லயே சுத்திட்டு இருக்குது. அந்த குட்டி யானை போன இடத்துலயே தான் அந்த யானை சுத்திட்டு வருது. இங்க வா. அந்த யானை பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ஆக்ரோஷமா அந்த செங்கல் சூளைக்கு பக்கத்திலே தான் சுத்திட்டு வருது. இந்த குட்டி யானையை தேடிட்டு வருது. இதுல வனத்துறை அதிகாரிகள் வந்து அந்த காட்டுக்குள்ள விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வர்றாங்க. ஆனா அந்த காட்டுக்குள்ள அது போறதுக்கு அது பிரியமில்லாம இதே இடத்துலதான் சுத்திட்டு வருது. தற்போது வனத்துறை அதிகாரிகள் வந்து சுத்தி அந்த பட்டாசு வெடித்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அனுப்புறதுக்காக முயற்சி பண்ணிட்டு வர்றாங்க. நேசராஜ், இப்போ இந்த 2 காட்டு யானைகளையும் அப்புறப்படுத்துவதற்காக கும்கி யானை ஏதேனும் வரவழைக்கப்பட்டிருக்கா? இப்போ தற்போது சாடிவயல் பகுதியிலிருந்து ஒரு கும்கி யானை கொண்டு வரப்பட்டது, சுஜய்னு. அந்த சுஜய் கும்கி யானை வந்து சும்மா நின்றுட்டே தான் இருந்தாங்க. இருந்தாலும் இந்த யானை வந்து அந்த யானைக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல. இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த யானை வந்து சரியா ஒரு 10 நிமிஷம் அந்த பக்கம் தள்ளி போனதுனால இந்த கால்நடை மருத்துவர்கள் மற்றும் மாவட்ட வன அலுவலர்கள் இவங்க எல்லாமே வந்து உடனடியாக அந்த குட்டி யானை பிரேதத்தை வந்து கைப்பற்றினாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த யானை வந்தது. இப்ப தற்போது பாத்தீங்கன்னா அந்த யானை வந்து ஒவ்வொரு செங்கல் சூளையா மறுபடியும் தேடிட்டு இருக்குது. வனத்துறை அலுவலக வாகனம் வந்து அந்த வாகனம் வந்து அந்த யானையை வந்து விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. ஆரணை அமைச்சு பிடிச்சிட்டு போறாங்க. சிறிய பட்டாசுகளை வெடிக்க செய்யறாங்க. இருந்தாலும் அந்த யானை அந்த இடத்தை விட்டு போறது இல்ல. ஆனா பொதுமக்கள் அதிகமா இருக்கிறதுனால யாராவது பொதுமக்கள் சிக்கிடுவாங்கன்னு சொல்லி வனத்துறை அதிகாரிகள் வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஓடி வருது, இந்த வாகனத்தை ஓடி வருது. அந்த இங்க பாத்தீங்கன்னா வாகனத்தை வந்து அந்த யானை வந்து மோதுவதற்காக ஓடி வந்தது. தற்போது அந்த வாகனம் வந்து பின்னாடி எடுத்துட்டாங்க. தற்போது பாத்தீங்கன்னா அந்த இறந்த யானை அந்த பகுதியில அந்த யானை வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமா உடைச்சிட்டு அந்த யானை இறந்த இடத்துல வந்து அது நின்றுட்டு இருக்குது. இதனால வனத்துறை அதிகாரிகள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வனத்துறை அதிகாரிகள் வந்து எல்லா பக்கமும் நின்று அதை வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படியும் இதை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து கொண்டு செல்லப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நேசராஜ், இப்போ 2 யானைகளும் ஆக்ரோஷமா அங்க சுற்றி திரிந்து வருது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அதனை தடுக்கிறதுக்காக காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கா? எவ்வளவு பேர் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க? வனத்துறையினர் மட்டும் இல்லாம போலீசார் பாதுகாப்பு மேலும் அங்க அதிகரிக்கப்பட்டிருக்குதா? அதை பத்தி சொல்லுங்க. குறிப்பா இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா துடிலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர் இங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இருந்தாலும் வனத்துறை அதிகாரிகள் வந்து 30க்கும் மேற்பட்டவர் வந்து இதே செங்கல் சூளை அருகிலேயே நின்றுட்டு இருக்காங்க. தற்போது இந்த வாகனம் இந்த ரோட் சாலையில வந்து எந்த வாகனம் செல்லக்கூடாத அவங்க அங்க பிளாக் பண்ணி இருக்கிறாங்க, நிறுத்தி இருக்கிறாங்க. எந்த வாகனமும் செல்ல முடியாத நிலை இருக்குது. தற்போது இந்த பாத்தீங்கன்னா இந்த யானையை வந்து எப்படியும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த வனத்துறை அலுவலக வாகனம் வந்து அந்த பக்கம் சைட்ல போய் அந்த யானையை விரட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த யானை வந்து அங்கிருந்து போறதுக்கு பிரியமில்லாம் அதே இடத்துல நின்றுட்டு இருக்குது. இருந்தாலும் எப்படி நாங்க விரட்டிடுவோம் சொல்றாங்க. ஆனா அது விரட்ட முடியாத சூழ்நிலையே ஏற்பட்டு வருது. தற்போது இந்த யானையை வந்து எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களே ஒன்னும் செய்கிக்க முடியாத ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க.